திருச்சி மண்டல பொறுப்பாளர் பிரபு அவர்கள். அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இந்திய நீதிமன்ற வரலாற்றில் நீண்ட நெடிய ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தியிருக்கின்ற வழக்கு என்றால் அது இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தான். அதேபோல் சிறைத்துறை வரலாற்றில் நீண்ட நெடுகாலம் சிறையில் இருந்த வழக்கும் இந்த வழக்கு தான். அதேபோன்று ஒரு வழக்கில் 26 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட வழக்கும் இந்த வழக்கு தான். இப்படி பல தடைகளை தாண்டி, சட்ட சிக்கல்களை தடைகளை தாண்டி விடுதலை பெற்று இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த சிறப்பு முகாமில் கொண்டு வந்து இந்த தமிழ்நாடு அரசு அடைச்சிருக்குது. இங்க இருக்கின்ற அதிகாரிகள், காவல்துறையினர், கியூ பிரிவு அதிகாரிகள், இங்கு இருக்கின்ற நிலைமை, அவர்களுடைய உடல் நலன், எத்தனை ஆண்டு காலமாக இருக்கின்றார்கள், அவர்களுடைய வழக்கின் திறன், இது எதுவுமே அரசுக்கு தெரியப்படுத்துறது இல்லை. அப்படி நீங்க தெரியப்படுத்தி இந்த அரசு அலட்சியம் காட்டுகிறதா என்றால் அதுவும் தெரியாது. இங்க இருக்கிற கியூ பிராஞ்சிக்கு என்ன வேலைன்னா, இவங்க இங்கேயும் வாழ விட மாட்டாங்க. ஏதேனும் ஒரு பிழைப்பு தேடி வெளிநாடு போகணும்னாலும் அங்கேயும் விட மாட்டாங்க. மோப்பம் பிடிச்சு போய் அவங்களை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி 12 பாஸ்போர்ட் ஆக்ட், 14 ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் ரெண்டுத்தையும் போட்டு கொண்டு வந்து அடைச்சிட்டு போயிடுறது. அதோட அவங்களுடைய வேலை கடமை முடிஞ்சு. வழக்கு நடத்துறது கிடையாது. 100க்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் அந்த சிறப்பு முகாமில் அடைபட்டு கிடக்கிறார்கள். அதனுடைய கால அளவு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு, 6 ஆண்டு, 7 ஆண்டு, 8 ஆண்டு. என்ன கொடுமை இது! நீங்கள் பதிவு செய்து இருக்கின்ற அந்த வழக்கின் தன்மை இருக்கு பாருங்க, அதனுடைய தண்டனை காலம் எவ்வளவு தெரியுமா? அதிகபட்சமா அந்த நீதிமன்றம் தண்டனை கொடுத்துச்சுன்னா 3 ஆண்டு, 3.5 ஆண்டு காலம், 10,000 ரூபாய் அபராதம். நீங்க அடைச்சு வச்சிருக்கிற அந்த சிறை தண்டனை காலம் எவ்வளவு? இது எவ்வளவு பெரிய ஒரு மனித உரிமை மீறல்! மனசாட்சி இருக்கிற அவங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? 20 ஆண்டு காலம் நான் போராடி இருக்கிறேன். கியூ பிராஞ்சுக்கு நல்லாவே தெரியும், இந்த நீதிமன்றத்துக்கு நல்லாவே தெரியும், இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நல்லாவே தெரியும். வழக்க போட்டு அங்க கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி ஒத்துக்க வழக்கறிஞரை பார்க்க விடுறது கிடையாது. ரொம்ப சீக்கிரட்டா பண்றது, ரகசியமா பண்றது. வழக்க ஒத்துக்க அப்படி இப்படின்னு எங்க கண்டுபிடிச்சு நம்மளை தொடர்பு கொண்டு போய் பார்த்து அப்புறம் நீதிமன்றத்தில் சத்தம் போட்டு எதுக்கு நீங்க ஒத்துக்க சொல்றீங்க, அப்புறம் வழக்கு நடத்தி, இது போல பல வழக்குகளை நம்ம வந்து விடுதலை பெற்று கொடுத்திருக்கிறோம். அது மாதிரியான ஒரு சூழலை தான் நீங்க வச்சிருக்கிறீங்க. அதே மாதிரி ஏத்த மாதிரி இருக்குது பாருங்க அந்த முகாம், திறந்தவெளி முகாம். 30 ஆண்டுகள் ஆச்சு, 30 ஆண்டுகள் ஆச்சு. 10க்கு 10 அறை அது. அதுலதான் பெற்றவர்கள் இருக்க முடியும், கணவன் மனைவி இருக்க முடியும், அண்ணன் தங்க எல்லாரும் அதுலதான் இருக்க முடியும். என்ன கொடுமை இது! என்ன கொடுமை இது! படிக்க முடியுதா? படிக்க விடுதா அந்த அரசு? அப்படியே படிச்சாலும் ஏதேனும் ஒரு தனியார் நிறுவனத்துக்காவது வேலைக்கு போக முடியுதா? இந்த அரசு அவர்களுக்கு ஒரு வேலை கொடுத்திருக்குதா? ஐஏஎஸ், ஐபிஎஸ் பெரும் கனவோட இருக்கிறாங்களே இந்த இளம் பிள்ளைகள். முடிஞ்சது அந்த அரசால. வழக்கறிஞர், மருத்துவர் எதுவுமே விடுறதில்லை. அரசாங்க வேலை கொடுக்க முடியுமா? அப்ப அவங்களை தடுத்து வச்சிருக்கிறதுக்கான உரிமை மட்டும் உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்குது? எங்கிருந்து கிடைக்குது? 1985 ஐநா மன்றத்தில் சர்வதேச நாடுகள் எல்லாம் ஏதிலிகள் குறித்து, அகதிகள் குறித்து ஒரு விவாதத்தை நடத்தினார்கள். அந்த விவாதத்தில் இறுதியாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் கலவரத்தினாலோ அல்லது ஒரு இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் படுகொலை செய்தாலோ, உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டாலோ, அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த நாடு அங்கிருந்து அகதிகளாக வருபவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தேசத்தில் சாதாரண குடிமக்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதே போன்றுதான் அந்த குடிமக்களையும் வழிநடத்தப்பட வேண்டும். தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்குது. அதே போன்று அந்த சம்பந்தப்பட்ட தேசத்தில் யுத்தம் முடிந்த பிறகு இந்த நாடு ஏதிலிகளை பெற்றிருக்கிற இந்த நாடு சம்பந்தப்பட்ட நாட்டோடு பேசி
அங்கே போய் சகஜமாக வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரத்தை அனைத்தையும் ஏற்படுத்தி தர வேண்டும் இந்த நாடு. அந்த சட்டத்தில் சொல்லி இருக்குது, அந்த தீர்மானத்தில் சொல்லி இருக்குது. எதையுமே பின்பற்றுறது இல்லை. கொஞ்சமாவது மனசாட்சியோட வேலை செய்யுங்க. இதே கோரிக்கைக்காக, இதே காரணங்களுக்காக 7 மாதம் 8 மாதத்திற்கு முன்பாக அண்ணன் கேட்டார், சட்டத்தை விடுங்கப்பா, சட்டத்தை எல்லாத்தையும் நாங்கள் முடிச்சிட்டோம், கொஞ்சம் கருணை காட்டுங்கன்னு தான் சொன்னார். கொஞ்சம் கருணையின் அடிப்படையில் இந்த தமிழ்நாடு அரசு விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. 8 மாசம் ஆச்சு. உங்களுக்கு தெரியலையா? இதை பேசியதற்காக அண்ணன் சீமான் உட்பட 500 பேர் மீது வழக்கு. 500 பேர்னா இப்ப இந்த வழக்கு இந்த தருணத்தில் போடுறாங்கன்னா இங்க சுத்தி இருக்கிற 500 பேர் என்ன கொடுமை? அந்த 500 பேர் யார் யாருன்னு அடையாளப்படுத்த முடியுமா? முகவரி, பேரு. அப்ப என்ன குருட்டுத்தனமான ஒரு வழக்கை தாக்கல் செய்து எங்களை அலைய விடுறது. எங்கள் கோரிக்கையை, எங்களுடைய நியாயமான உண்மையான காரணத்தை இந்த அரசு பார்க்கறது இல்ல. எத்தனை ஆண்டு காலம் வச்சிருப்பீங்க? 33 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சிறையில் அடைபட்டு கிடக்கிறாங்கடா. உலகத்தில் எவ்வளவு இன்பமயமான ஒரு நாடாக இருந்தாலும் 3 நாளைக்கு மேல சுற்றுலா செய்ய முடியாதுங்கிறான். 33 ஆண்டுகளா 10க்கு 10 அறையில சுத்தி கிடக்கிறாங்க. போய் பாரு. அதுவும் எங்க அண்ணா ராபர்ட் பயாஸ் இருக்காரு பாருங்க, ஆகச்சிறந்த ஓவியர். அண்ணன் வீட்டில் இருக்குது அந்த படம், வேணும்னா போய் பாருங்க. தலைவருடைய படத்தை அப்படியே தத்ரூபமா வரைஞ்சிருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமைகளை எஞ்சிய வாழ்க்கை. செந்தில்நாதன் சொன்னார், எஞ்சிய வாழ்க்கை என்ன 20 ஆண்டுகளோ, இடும்போன கார்த்தி சொன்னாரு 20 ஆண்டுகளோ 30 ஆண்டுகளோ. மார்க்கெட்டி சொல்றீங்களே, இந்த சிறையை பார்த்தவங்க, திகார் சிறையை பார்த்தவங்க, விசா சட்டத்தை பார்த்தவங்க, அங்கெல்லாம் இன்பமயமா இருந்துச்சா? சிறை தண்டனை அனுபவிக்கும் போது அதனுடைய கொடுமைகளை நீங்க பார்த்தது இல்லையா? நீங்க உங்க குடும்பம் பார்த்தது இல்லையா? அதன் அடிப்படையில் இவர்கள் மீது கருணை காட்டுவதில் உங்களுக்கு என்ன தடையா இருக்குது? தயவு கூர்ந்து அதே கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். கருணையின் அடிப்படையில் தயவு கூர்ந்து அவர்கள் மீது கருணை செலுத்தி விடுதலை செய்யுங்கள். எஞ்சிய காலத்தை அவர்கள் பெற்றோரோடு, அவர்கள் விரும்புகின்ற நாடுகளில் அவர்களுடைய உறவினரோடு வாழ்ந்துட்டு போகட்டும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.